ஹலோ, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் மேக்புக்கில். அதாவது நீங்கள் மேக்புக் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் ஸ்க்ரீன் வந்து சின்னதாக இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஏன்னா 13 இன்ச் ஒரு 15 இன்ச் மேக்புக் யூஸருக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து சின்னதாக தான் தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மேக்புக்கில் ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த கீபோர்டில் எஸ்கேப் கீக்கு கீழே இருக்கிற இந்த கீ, அதாவது இது பேர் வந்து டில்டா ஒரு கிரேவ் ஆக்சென்ட் ஒரு பேக்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்றைக்கும் தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க, இது பேர் டில்டான்னு சொல்லுவாங்க. டில்டா அந்த கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்னிஃபிகேஷன் வந்து பாப்பப் ஆகும். அதாவது நீங்கள் உங்கள் மவுஸை யூஸ் பண்ணி ஒரு ட்ராக் பேடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஒரு லெட்டரை வந்து ஜூம் இன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் அதாவது எந்த டைப் ஆஃப் இது யூஸ் பண்ணாலும் சரி, அதாவது மானிட்டர் எக்ஸ்டர்னல் மானிட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒன் டைம் அதே கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் அது போயிடும். இல்லை இப்போ இன்கேஸ் இப்போ பாருங்கள், நான் வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டருக்கு மூவ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது இப்போ என்னோடய எக்ஸ்டர்னல் மானிட்டருக்கு மூவ் பண்ணிட்டேன். இப்போ மூவ் பண்ணதுக்கப்புறமும் ஐ கேன் யூஸ் திஸ் ஃபங்க்ஷன். டில்டாவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி தெரியாத லெட்டர்ஸ் எல்லாம் இப்போ தெரியுது. இது ஒரு செம்மையான ஃபீச்சர். அப்புறம் இதை நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் போயிடும். இல்லை சேம் டில்டா கீயை ப்ரெஸ் பண்ணால் வந்துடும். அதே சேம் டில்டா கீயை ப்ரெஸ் பண்ணால் போயிடும். அதாவது நானும் என்றைக்குமே யோசனை பண்ணது இதோட பேர் என்னன்ட்டு. ரொம்ப நாளாக நான் தெரிஞ்சுக்காமல் இருந்த ஒரு கீயோட பேர் தான் இது. நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.